ஆண்டவரும் அதை சீக்கிரம் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 105 சங்கீதம் 4 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்தில் அருமையாய் இந்த 4 வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரையும் மறந்துடக்கூடாது, அதுதான் முதல் காரியம். இரண்டாவது அவர் வல்லமையையும், மூன்றாவது அவர் சமூகத்தையும் நாடுங்கள், தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆங்கிலத்தில் seek the Lord and his strength, seek his face evermore. The book of Psalm chapter 105 verse 4. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை நாடுங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் மேல நமக்கு ஒரு நாட்டம் இருக்கும். நாடுங்கள், ஆங்கிலத்தில் சீக் அப்படின்னு இருக்கு. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, எந்த ஒரு காரியமானாலும், நன்மையோ தீமையோ பயமோ எதிர்பார்ப்போ பயங்கரமான பிரச்சனையோ சத்துருவின் சோதனையோ எதுவானாலும் நாம் கர்த்தரை நாடுவது நல்லது. அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், ஒரு சின்ன பிரச்சனைனாலும் டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. லேச தலைவலிக்கும், அதுக்கு கூட என்ன பண்ணிடுவாங்க? டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா, தொட்டாச்சினின்னு வைக்கலாம். ஆனா சில பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பெருசு பிரச்சனை இருந்தாலும் கல்லு மாதிரி இருப்பாங்க. நான் சொன்ன முதல் 2மே தவறு. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, எதுவானாலும் கர்த்தர்கிட்ட கேட்டு வர்றேன்னு போறவங்க. இந்த தலைவலி எதுக்கு? சுமக்கணும்னா சுமக்கிறேன், நீங்க அனுமதிச்சீங்கன்னா தாங்கிக்கிறேன், நீங்க விடுவிக்கணும்னா விடுவிச்சிருங்க. We are only dependent upon Lord Jesus Christ. எப்பயுமே கர்த்தரையே நம்பி இருக்கிறது, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க? ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ஆராதிப்போ இயேசு ராஜனை. சங்கீதம் 34:8 படிக்கிறோம், கர்த்தரை ருசித்து பாருங்க. கர்த்தரை நாடுவது, கர்த்தரை தேடுவது. எப்படி தேடணும்? முழு இருதயத்தோட கர்த்தரை நாடணும். கடினமான காலமா இருந்தாலும் சரி, அதிகாலை நேரமானாலும் சரி, அவருடைய வல்லமைய, அவருடைய சமூகத்தை நம்ம கர்த்தரை தேடி போகணும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, 55 அதிகாரம் 6வது வசனத்துல, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை என்ன பண்ணுங்க? தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்துடணும்.
ஆண்டவர் நான் கூப்பிட்டா கேட்பாரா என்னன்னு தெரியல, ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா என்னன்னு தெரியல. ஒரு காரியம் நான் சொல்றத கவனிங்க, எவ்வளவு தப்பு பண்ணினாலும் நம்ம பெத்த பிள்ளை தானே. ஆமென் சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நம்ம தானே சகிக்கணும், நம்ம தானே தாங்கணும், நம்ம தானே அவங்கள சரி பண்ணணும். அது போலதான் கர்த்தர். ஒரு தகப்பனாகிய நமக்கே இந்த அறிவு இருக்குமானால் நம்மை படைத்த தெய்வம் ஒரு நாள் உங்களை பாதாளத்துல தள்ளிட மாட்டார். அந்த கில்ட்டியை விட்டு வெளியில வரணும். ஆமென் சொல்லுங்க. இந்த கில்ட்டியை விட்டு மைட்டி கிட்ட வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மனசுல இருக்கிற ஐயப்பாடுகள் வெளியேறணும். ஆண்டவரே நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல நெருங்கணும், முழு இருதயத்தோட நாடணும். சரியான காலத்துல கர்த்தரை பிடிச்சுக்கணும். நிறைய பேர் சொல்வாங்க, வயசானதுக்கு அப்புறம் வர்றேன், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வர்றேன். நான் இன்னைக்கு சொல்ற சத்தியத்தை எழுதி வச்சுக்கங்க, மனசுல எழுதி வச்சுக்கங்க. அவங்க சொன்னபடியே 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் கர்த்தரை ஏத்துக்காம 60 வயசுக்கு மேல, பிரதர் நீங்க சொன்ன ஆண்டவரை நான் ஏத்துக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்து அவரை நம்ம சபைக்குள்ள அங்கத்தினரை வச்சு செயல்படுத்தினாலும், நான் சொல்றத இருதய பலகையில எழுதிக்கங்க. அவர் ஆசைப்பட்டாலும், அவர் விருப்பப்பட்டாலும், அவர் எதிர்பார்த்தாலும் கர்த்தர் விரும்புகிற மாதிரி அவரால் செயல்படவே முடியாது. சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கங்க. இப்ப என்ன எடுத்துக்கங்க, இது வைரம் ஏறினது 21 வயசுல ஏறிடுச்சு. இது 100 வயசு வரை இருக்க மாட்டேன். அவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு போனாலும், எந்த காரியத்தை சொன்னாலும் கர்த்தருக்காக ஓட பலன் உண்டு. ஏன்னா எனக்கு பரிச்சயம் இருக்குது, பழக்கம் இருக்குது. ஒரு முதலாளி பணத்தை முதலீடு செய்யறான், நாங்க இளமைய வாழ்க்கைய லைஃப முதலீடு பண்ணவங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்களுடைய சுகத்தை, ஆசைய, ஏக்கத்தை, எதிர்பார்ப்ப அப்படியே கொண்டு போய் சிலுவையில் அடிச்சவங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். இப்ப என் மகன் அப்படித்தானே. அவனுக்கு என்ன வயசு? அந்த சரியான வயசுல கர்த்தரை பிடிச்சு முழு நேர ஊழிய பணிக்கு என்னையெல்லாம் கேட்கல, அம்மாவை கேட்கல, இடமே கிடைக்காது. தலையில நின்னா கூட அந்த காலேஜில் இடம் கிடைக்காது. ஆண்டவருடைய கரம் பிள்ளையை தூக்கி எடுத்துச்சுல்ல. ஆமென். இன்னைக்கு எங்க அண்ணன் சாட்சி கொடுக்கிறாரு, மற்றவங்க சாட்சி கொடுக்கிறாங்களே. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படணும். அதிகாலையில கர்த்தரை தேடணும். நீதிமொழிகள் 1:28 படிக்கிறோம், நீதிமொழிகள் 8:17 படிக்கிறோம். எக்காலத்திலும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 34:1 பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இங்க பாருங்களேன், ஒரு 5 முறை எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இத மட்டும் நீங்க பழகிட்டீங்கன்னா ஆத்திரமே வராது. ஸ்தோத்திரம் பண்ண பழகிட்டீங்கன்னா என்ன வராது. ஆனா எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், எல் ஷடாய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இருக்கிறவரே ஸ்தோத்திரம். 100 நாள் ஜபத்தில் இன்றைக்கு 39ஆம் நாள் ஜபத்தை நடத்தி கொடுத்தவரே. எங்க வீட்டுல நான் குடும்ப ஜபத்தை ஆரம்பிப்பேன். எப்படி ஆரம்பிப்பேன் தெரியுமா? நல்ல ஒரு பாடல நெஞ்சார எல்லாரும் பாடிடுவோம். பாடிட்டு நான் தான் ஆரம்பிப்பேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அடுத்து சொல்லுவேன் 2 நாளாகமம் 7:14 படி,
அதை சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த நாள்ல உமக்கு பிரியமில்லாத, உமக்கு பிடிக்காத, நீர் விரும்பாத நானோ என் பிள்ளைங்களோ குடும்பமோ எந்த தவறு செய்திருந்தாலும் எங்களுக்கு உணர்த்துங்கப்பா, எங்களை கழுவுங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அந்த ஜெபம் இல்லாம படுக்கைக்கு போறதே இல்லை. அடுத்த சபையை நினைத்து, தேசத்தை நினைத்து, நடைமுறை வாழ்க்கையை நினைத்து இப்படி ஜெபங்களை ஏறெடுத்துக்கிட்டே இருப்போம். 11 மணிக்கு படுப்போம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனாலதான் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அங்கேயே பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை என்ன பண்ணுங்க, நித்தமும் தேடுங்கள். அப்ப ஆண்டவரை நாடி போன மனுஷன்ல ஒரு மனுஷன் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன், அவன் பேரு சக்கேயு. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 1 முதல் 10 வசனங்களை படிச்சீங்கன்னா இங்க பாருங்க, அவனுக்குள்ள என்ன ஆசைனா, இயேசு எப்படிப்பட்டவரோ. எப்படிங்க? இயேசு கர்த்தரையும், நம்ம இப்ப தியானிச்சுட்டு இருக்கிறது அதுதான், கர்த்தரையும். நம்ம வல்லமைக்கே போகல, இயேசுவை பார்க்க, கர்த்தரை பார்க்க அவனுக்கு என்ன வந்துச்சு? ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ. ரொம்ப வேண்டாங்க. வேதாகமத்தை நம்ம படிக்கும்போது யோவான் 9ல் பிறவிக்குருடன் சொல்லுகிறான், உனக்கு எப்படிடா கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னு. ஒரு தடவை கூட அவன் இயேசுவை பார்க்கல, கண்ணு திறந்து கூட பார்க்கல. அவன் சொல்றான், இயேசு எனப்பட்ட ஒருவன். என்ன வார்த்தைங்க! கர்த்தரை அழுத்தம் திருத்தமா சொல்றான். ஒரு நாள் அவனை வெளியேற்றிடுறாங்க, ஊர்ல எல்லாரும் சேர்ந்து. ஏசாமி வந்துட்டார், அவனை கேள்விப்பட்டு. என்னப்பா ஒருத்தர் உன்னை ஏத்துக்கலையா? இல்லைங்கய்யா. சரி, நீ எப்படி கண்ணு திறக்கப்பட்ட? இயேசுன்னு ஒருத்தர் இயேசுகிட்டே சொல்றான், என் கண்ணை திறந்து விட்டாருயா. அவரை நீ பார்த்திருக்கியா? அப்படி கேட்கிற. இல்ல பார்த்தது. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறவர் தான்ப்பா. உங்ககிட்ட உங்க ஜெபத்துல அப்படிதான். நீங்க ஜெபிக்கும் போது இயேசுன்னு தெரியாமையே, கர்த்தர்னு தெரியாமையே நீங்க பாட்டு கட்டமுட்ட இந்த வழக்கமா மனப்படமா ஜெபிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அவர் பக்கத்துல தான் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சரி, கடம் போடு, எவ்வளவு நேரம் போடுவோம் பார்ப்போம். அல்லேலூயா. திடீர்னு முதுக தட்டுவார். தட்டோன்னு உங்களுக்கு கை ஓட காடு ஓட. என்னப்பா தொட்டீங்களான்னு கேட்பீங்க. இல்ல, இப்ப யார் என்ன தொட்டது? அவர் கேட்ட மாதிரியே நீங்க கேட்பீங்க, யார் என்ன தொட்டது? உங்க ஜெபம் அவரை தொட்டது, அவர் உங்களை தொட்டுட்டார். அப்ப பாருங்க, ஒரு வல்லமை புறப்படுது. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே சொல்றார், சகே இறங்கி வா, வீட்டுக்கு வரணும். அன்னைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிக்கும். பிறவி குருடனுக்கு அன்னைக்கே ஒரு விமோச்சனம். கிரேக்கர்களை பாருங்க, கிரேக்கர்களை ஆசையா இயேசுவை பார்க்க வர்றாங்க. நாங்க இயேசுவை பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க பைபிள்ல இதெல்லாம் படிச்சது இல்லையா? ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க. 12ஆம் அதிகாரத்துல 20, 21, 22 பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 20, 21, 22 பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து. யார்கிட்ட வர்றாங்க? பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறேன் என்று அவனை வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. சகை வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க ஆசையா இருந்தான். பிறவி குருட அவரை பார்க்காமலேயே இயேசு என்னப்பட்ட ஒருவர் என் கண்களை திறந்தாரப்பா, அது மட்டும் ஸ்ட்ராங்கா தெரியும். கடைசியில் அவனும் பார்த்துட்டான். அதே மாதிரி இந்த கிரேக்கர்கள் பண்டிகையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆராதனையில. அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க, இயேசுவை பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும். அப்ப என்ன நடக்குது பாருங்க. 22, 23 பின்பு வந்து பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். பிலிப்பு வந்து அந்திரேயாட்ட சொல்லி, அந்திரேயா போய் இயேசு கிட்ட சொல்லி, இப்படித்தானே நம்ம ஊழியமும் போயிட்டு இருக்கு.
டைரக்டா கர்த்தர்ட்ட போகிறதுக்கு பயம். எதுவும் பண்ணிவிடுவாரோ, எதுவும் கேட்டுவிடுவாரோ. நல்ல முட்டிக்கால் போட்டு நீங்க இருக்கிற இடத்துல கூப்பிட்டா ஓடி வருவாருங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு சொல்றாங்க, இந்த கட்டம் ரொம்ப அருமையான கட்டம். அடுத்த வசனத்தை பாருங்க, 23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஏப்பா இந்த நேரத்துல அவன் வர்றான் இவன் வர்றான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு டைம் ஓவர்ப்பா, நேரம் இல்ல. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இயேசுவை பார்க்க ஒரு கூட்டமே துடிச்சிச்சு. ஒண்ணு வேணா மகதலேனா மரியாதை எடுத்துக்கங்க. 4 சுவிசேஷத்திலையும் இருக்கு. 4 சுவிசேஷத்தையும் எடுத்து அதிகாலையில இயேசுவை பார்க்க கல்லறைகிட்ட ஓடுறா. மத்தேயு 28:1 ஓடுறா, மார்க் 16:1 ஓடுறா, லூக்கா 24:1 ஓடுறா. அப்படியே இயேசுவை தேடி தேடி தேடி. சரி, இதுதான் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டமே, ஆயிரமான மக்கள் கர்த்தரை தேடுறாங்கன்னு வேதம் சொல்லுது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள், அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பைபிள்ல, அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், அது அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருத்தர் கால இந்த மாதிரிலாம் சேரெல்லாம் இல்ல, ஒருத்தர் கால ஒருத்தர் மிதிக்கத்தக்கதா. எப்படி எத்தனை ஆயிரமா கணக்கு பண்ண முடியலங்க. அந்த மாதிரி நம்ம வளருவோமா? இயேசுவை தேடி அநேகமாயிரம் மக்களை கொண்டு வருவோமா? அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக. இது நம்ம சர்ச்சில் அவசரமா படிப்பாங்க, மதிக்கத்தக்கதாக படிப்பாங்க. மதிக்கத்தக்கல்ல, மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஐயோ, இவ்வளவு கூட்டம் நம்ம தேடி வருதே அப்படின்லாம் இயேசு வச்சு பார்க்கறதுலாம் இல்ல. எப்பா கள்ள உபதேசம் தான் அந்த புளித்த மாவு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றார். அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கிட்ட சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப முதல் காரியத்தை தியானிச்சிட்டோம், கர்த்தரையும் தியானிச்சிட்டோம். இரண்டாவது காரியத்துக்கு வேகமா போறோம். இப்ப அவருடைய வல்லமையை நாடுங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய வல்லமையை நாடுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆதியாகமம் 17:1-2 படிக்கிறோம். ஆபிரகாம் பேசுறாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருக்கிறார். ஆதியாகமம் 17:1 சொல்றாரு, ஆதியாகமம் 28:3 சொல்றாரு, ஆதியாகமம் 35:11 சொல்றாரு, ஆதியாகமம் 43:14 சொல்றாரு, ஆதியாகமம் 48:3 சொல்றாரு, யாத்திரையாகமம் 6:3 இப்படி சொல்லிட்டே போலாம். முழு பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி தேவன்? நீங்க வல்லமைன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதத்துல 62:11 சொல்லுது, தேவன் ஒரு தரம் விளம்பினார். எத்தனை முறை விளம்பினார்? ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டு இருக்கிறேன். வல்லமை யாருடையதுங்க? எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, வல்லமை யாருடையது? வல்லமை ஊழியர்களுடையது அல்ல, வல்லமை விசுவாசிகளுடையது அல்ல, வல்லமை தேவனுடையது. சந்தோஷமா ஆமென் பிரதர். இப்ப இந்த வல்லமை எனக்குள்ள வரணும் பிரதர், இந்த வல்லமையோட ஊழியம் பண்ணணும். ஆமென். The secret of the power, இந்த வல்லமையினுடைய ரகசியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாமா? அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். First secret of the power, வல்லமை எங்கிருந்து வரும் தெரியுமா? தனி ஜெபத்துல தான்.
சத்தம் போட்டு சொல்லுங்க. வல்லமை எங்க வரும்? நீங்க எவ்வளவு தனிமையில போய் அவரோட உட்கார்ந்து நேரம் செலவழிச்சு தேமி 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 அழுது உங்க உள்ளந்திரியங்களை, உங்க ஆத்துமாக்களை, உங்க சரீரத்தை, உங்க கைகளை, கால்களை, உங்களுடைய சரீரம் முழுவதையும் ஒரு சர்வாங்க தகன பலியா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வல்லமை உங்களை மூடும். இதுதான் முதல் ரகசியம். அல்லேலூயா. இரண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா? 5:17 படிங்க. அதே லூக்கா 5:17. பின்பு அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, அப்படியே நிப்பாட்டிங்க. ஜெபத்தோட உங்க வாழ்க்கை நின்ற கூட நீங்க ஜெபத்துல கற்றுக்கொண்டத உபதேசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒருத்தர்ட்டையாவது நீங்க போய் டீச்சிங் பண்ணிடணும், உபதேசித்தரணும். இந்த உபதேசம் சாதாரணது இல்ல, அவர்களை உயிர்ப்பிக்கும். எல்லாரும் சொல்லுவோமா? உபதேசம் உயிர்ப்பிக்கும், சுவிசேஷம் ரட்சிக்கும். ஆமென். சுவிசேஷம் என்ன பண்ணும்? ரட்சிக்கும். உபதேசம் என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போது உயிர்ப்பிக்கப்படுறாங்க. நீங்க நல்ல கவனிக்கணும். இந்த நேரம் பார்த்து ஒரு நாள் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அப்படியே இறங்குது. நல்ல கவனிக்கணும். எவ்வளவு அவரோட தனிமையில உறவாடுறோமோ, உறவாடின பின்பு எவ்வளவு தூரம் உபதேசிக்கிறோமோ, எவ்வளவு உபதேசிக்கிறோமோ அவ்வளவுக்கு பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதான வல்லமை எனக்குள்ள இருந்து வரும். அல்லேலூயா. லூக்கா 6:19 சொல்றாரு, அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை என்ன பண்ணுச்சு? புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. உங்களை எல்லாம் ஜனங்க துரத்த போறாங்க. உங்க மேல இறங்குற வல்லமை, ரோட்ல நீங்க நடந்து போகும்போது பிறவி குருடன் பார்த்துருவான், தொழுநோயாளி சுகமாயிருவான், பேய் பிடிச்சவன் விடுதலை ஆயிருவான். என்னடா இவங்க எல்லாம் இப்படி ஆகுறாங்க, யாராலடா நடக்குதுன்னு பார்த்தா நீங்க போயிட்டு இருப்பீங்க. ஒரு கூட்டமே உங்களை தொட வரும். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ராத்திரி ஒரு கூட்டமே உங்களை தொட வரும். உங்க தெருவே உளிங்கிரும் இல்லைங்க. பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதான வல்லமை. எனக்கு இதை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சர்ச்சில் ஒரு 3 நாள் பவர் மினிஸ்ட்ரி நடத்தினேன். ஆண்டவருக்கு சித்தமானால் உங்களோட எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 வாரத்துக்கு முன்னாடியே பவர் மினிஸ்ட்ரி நடத்தி நான் கொஞ்சம் ஓய்ந்துருவேன். பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மற்ற புது வருஷத்துக்கு எல்லாம் ஆயத்தமாகும். அல்லேலூயா. ஒரு 3 நாள் பவர் மினிஸ்ட்ரி கண்டினியூஸா வெள்ளி சனி ஞாயிறு நடத்தி, ஏன்னா கடைசி வாரம் எல்லாரும் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இது மாதிரி நம்ம சர்ச்சில் பவர் மினிஸ்ட்ரி நடத்திட்டு தீபாவளி நேரம் வெள்ளி சனி ஞாயிறு நடத்திட்டு வீட்டுக்கு போறேன். இந்த வாய் திறக்க முடியல, வாய் ஃபுல்லா புண்ணாயிருச்சு. வீட்டில் சிஸ்டர் வந்து மஞ்சத்தூள் போட்டு கல்கண்டு போட்டு பால் கொடுக்குறாங்க. அப்படியே செத்த பிரேத மாதிரி மொட்டை தரையில படுத்து கிடக்கிறேன் எங்க வீட்டு ஹால்ல. எய்த்த வீட்டில் முஸ்லீம்காரன் என்ன பண்ணிட்டான், தீபாவளி அன்னைக்கு பாட்டில் ஒரு ராக்கெட்டை வச்சு கொளுத்திட்டான். அது நேரா போகாம சர்ன்னு வீட்டுக்குள்ள வந்து நான் படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்துல வெடிச்சிச்சு. அது எப்படி இருக்கும்னு மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. என்ன ஆயிருப்போம்.
எபினேசர் என்ன ஆயிருப்பா, குழந்தை, பச்சை குழந்தை, 8 மாச குழந்தை, என் மனைவி என்ன ஆயிருப்போம் யோசிச்சு பாருங்க. உடனே அவன் பைக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அந்த 8th விட்டு பையன் எஸ்கேப் ஆகி யமகாவில் வரட்டுறான். நாங்க வெளியில ஒடியாரோம், நான் என் மனைவி இல்லைன்னா எங்க கண்ணு முன்னாடியே ரோட்ல பைக்கோட கீழே விழுகிறோம். நடந்த உண்மை. இங்க அவ்வளவு பேரை உயிர்ப்பிச்சதுக்கு பிசாசு எங்க வேட்டு வச்சா? என் வீட்டுல. அவ்வளவுதான் பண்ண முடியும். 22ஆம் தேதி ஜெபத்தை ஆரம்பிக்கிறேன், எங்க பஸ் இடிச்சு நிக்குது, ஆக்சிடென்ட் ஆகி. அவனை ஏதாவது சகாயராஜ பண்ணணும். அதுக்கு எங்கிட்டா பலவீனம் கிடக்குதுன்னு பாக்குறான். ஆனாலும் அவன் தோற்றவன். கர்த்தர் நம்ம பக்கத்துல தான் நிப்பார். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். 8:46 லூக்காவுல, யார் என்னை தொட்டது, என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் தயவா கவனிக்கணும். வல்லமை அவருக்குள்ள மட்டும் வச்சுக்கல. லூக்கா 9:1 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து, மத்தேயு 10:1 கொடுக்கிறார், லூக்கா 10:19 கொடுக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். இப்ப கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். கர்த்தரை நாடிட்டோம், ஒரு வல்லமைய நாடிட்டோம். கடைசி குறிப்பு, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் சமூகத்தை. நீங்க எதை தேடுறீங்களோ இல்லையோ, கர்த்தரை, சமூகத்தை, ஜெபத்தை, ஆலயத்தை நித்தமும் தேடுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 17:15 அவர் என்ன சொல்றார் பாருங்க. சங்கீதம் 17:15, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். கண்ணை முழிச்சாவே எங்க டாடி தான். கண்ணை முழிச்சா செல்லு இல்ல, கண்ணை முழிச்சாலே செல்ல நோண்டிட்டு இருக்க கூடாது. கண்ணை முழிச்சாலே நான் யாரதான் பார்ப்பேன்? என் தெய்வத்தை தான் தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது அவருடைய சாயலால். ஒரு அடையாளம் சொல்லவா? நீங்க காலையில நல்லா ஜெபிச்சுட்டு ஒருவேளை வாக்கிங் போகிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்ல நீங்க நடந்து போகும்போது அவருடைய சாயல் உங்க முகத்துல இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், யார் யாருன்னே தெரியாது. சார் வணக்கம், சார் வணக்கம், சார் வணக்கம், சார் என் வண்டியில ஏறுங்க, சார் வாக்கிங்கா வண்டியில வரீங்களா, சார் என் வண்டி. ஒரு 10 பேராவது கொடுமைப்படுத்திடுவாங்க. ஏன்? உங்க முகத்துல இருக்கிற வெளிச்சம். நிறைய பேர் உங்களை வச்ச கண்ணு பார்க்காம பார்க்கறாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? அது உங்களை பார்க்கல, உங்க முகத்துல ஒருத்தருடைய சாயல் இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, என் முகத்துல யாருடைய சாயல் இருக்கு? என் கர்த்தருடைய சாயல் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் மோசே மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும். மோசே, என் ஜனங்கள் கதறிக்கிட்டு கிடக்குறாங்கப்பா, போய் கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிறார். அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னென்னமோ சாக்கு சொல்லி பார்க்கிறார். ஆண்டவரே, நான் மந்த புத்தி, பயங்கர அறிவாளி, பயங்கர படிப்பாளி. நீங்க அப்போஸ்தலர் பணியில படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் நல்ல கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். எகிப்தியருடைய சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சவர். யாரு? மோசே. கர்த்தர்ட்ட என்ன டாவு விடுறாரு? மந்த புத்தி. அவருக்கு தெரியாதா? திக்குவாயன், ஸ்டம்பரிங், என்ன உளருவேன், தடுமாறுவேன், என்னைய விட்டுருங்க, வேற யாரையாவது, என்னென்னமோ சொல்றாரு.
வச்ச குறி மாறுமா? எப்படி விடுவாரு? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நீ தாண்டா போகணும், வேணா ஆரோனை கூட்டிட்டு போ, நீ தான் தீர்க்கதரிசி, அவன் ஆசாரியன், உனக்கு வாயா இருப்பான், கூட்டிட்டு போ. எவ்வளவு நல்லவர். உடனே ஒரு ஜெபம் பண்றான். அப்படி நான் போகணும்னா நான் என்ன சொல்றது? பார்வன் கேட்பானே, யாரா உன்னை அனுப்பினு கேட்பான். இதுக்கு சிரிப்பு வரும் சில நேரத்தில். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் அனுப்பினார்னு சொன்ன. I am that I am. கொஞ்சம் நீங்களே கற்பனை பண்ணுங்க. உங்க ஹெட்மாஸ்டர், ஏமா நேற்றுக்கு நீ வரல? இருக்கிறவராக இருக்கிறவர் எங்க வீட்டுக்கு வந்த. என்னம்மா நான் இருந்துருவேன் போல. இருக்கிறவராக இருக்கிறவர் எப்படிப்படி சொன்ன? I am that I am. இருக்கிறவராக இருக்கிறவர் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எப்படி சொல்லி நிக்க. ஆனாலும் கர்த்தர் விடல, திருப்பி திருப்பி கேட்கிறான். அப்ப ஆண்டவர்கிட்ட அழுதுட்டான், ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்னாடி செல்லட்டும். இன்னைக்கு மோசே கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு மேன்மையான பாடம், எங்க போனாலும் எதை செய்தாலும் எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், லார்ட் யுவர் பிரசன்ஸ் கோ வித் தி. உங்க சமூகம் என் முன்னாடி போகணும். நீங்க முன்னாடி போயிட்டா எனக்கு பயமே இல்லை, நீங்க முன்னாடி போயிட்டா எனக்கு கவலையே இல்லை, நீங்க முன்னாடி போயிட்டா எனக்கு பாதுகாப்பு இருக்குது, நீங்க முன்னாடி போயிட்டா என்னை வழி நடத்துவீங்க, நீங்க முன்னாடி போயிட்டா எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னா தடையை உடைச்சிருவீங்க, நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னா நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், நான் பின்னாடி மாட்டிக்க மாட்டேன், ஏன்னா முன்னாடி நீங்க இருக்கிறதுனால எனக்கு கலக்கமே இல்லை. அல்லேலூயா. ஒரு இன்ஸ்பிரேஷன் பாருங்க. இஸ்ரவேல் விடுற பெருமூச்சு வானத்தை எட்டுனுச்சான். ஜனங்கள் விடுற பெருமூச்சும் எட்டும், ஜனங்கள் செய்யற பாவமும் எட்டும். இத ரெண்டையுமே நம்ம மறந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு யாத்திராம 2:23 இஸ்ரவேலுடைய பெருமூச்சு கத்தட்ட போனுச்சோ, நம்முடைய ஜெபங்கள் எந்த அளவுக்கு கத்தட்ட போகுதோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்தரங்கம் துணிகர அத்தனை பாவங்களும் எங்க போகும்? தேவ சமூகத்தை எட்டும். எப்படி ஆப்புறது? ரோமர்ல படிச்சு பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல, ரோமர் 2:9, பொல்லாங்கு செய்கிற முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். எப்படி பாவம் செய்யற ஆத்மாவுக்கு உபத்திரவம் வியாகுலம் எங்க இருந்து வருது? செஞ்ச அடுத்த நிமிஷம் எங்க போகுது? கர்த்தர்ட்ட போயிருது. ஒண்ணு வேணா, நீங்க ஆதியாகமத்தை படிச்சீங்கன்னா எமோரியருடைய பாவம் இன்னும் நிறைவாகவில்லைன்னு கர்த்தர் சொல்வாரு. நிறைவான கத்திய வச்சிருவார். பாவத்தினுடைய நிறைவு, ஜபத்தினுடைய நிறைவு, விசுவாசத்தினுடைய நிறைவு, கிருபையினுடைய நிறைவு, பரிபூர்ணத்தினுடைய நிறைவு. அல்லேலூயா. இது அத்தனையுமே கத்தட்ட போகும். ஆமென். அப்ப இந்த ராத்திரி வேளையில கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அதோடு நின்றாம அவர் சமூகத்தை நித்தமும் எழுந்திருப்போமா? ஜெபிப்போமா? எல்லாரும் 2 கையை உயர்த்தி இயேசுவை பார்ப்போமா? கொஞ்சம் நல்ல பெருமூச்சு விட்டு 2 கையை உயர்த்தி ஏசப்பான்னு கூப்பிடுவீங்களா? இங்க பாருங்களேன், ஒண்ணு பிரதர், எங்களுக்கு இருதயம்லாம் உடையுது பிரதர், எங்க பாவம் எல்லாம் போயிருக்குமா? என்னை நியாயம் தீர்க்கிறவர், உங்களை நியாயம் தீர்க்கிறவர், நம்முடைய ஊழியர்களை நியாயம் தீர்க்கிறவர், குடும்பத்தை நியாயம் தீர்க்கிறவர், சபையை நியாயம் தீர்க்கிறவர், எல்லாத்தையும் கையில வச்சிருக்கிறார். இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், அக்டோபர் 30. இந்த நேரத்தில் நம் செய்த பாவங்கள் அங்க நிறைவா இருக்குமானா கொஞ்சம் போராடி அதெல்லாம் கழுவி உடைச்சு தூளாக்கி விரட்டி அனுப்பி, ஆண்டவரை என்னுடைய ஜெபம் நிறைவாகணும்,
என்னுடைய விசுவாசம் நிறைவாகணும், என்னுடைய பரிசுத்தம் நிறைவாகணும், என் மேல இருக்கிற கிருபை நிறைவாகணும், எனக்குள்ள இருக்கிற வல்லமை நிறைவாகணும், இந்த அசுத்தங்கள் பூரா அழியணும். அப்படி 2 கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? கொஞ்சம் போராடி ஜெபிப்பீங்களா? இது முக்கியமான ஜெபம், நமக்காக ஜெபிக்கிற ஜெபம். நல்ல கைகளை உயர்த்தி நமக்காக, இயேசுவே எந்த ஊழியரையும் நியாயம் தீர்த்திடக்கூடாதப்பா, எந்த விசுவாசிகளையும் நியாயம் தீர்த்திடக்கூடாதுப்பா, எந்த வாலிபர்களையும் நியாயம் தீர்த்திடக்கூடாது, எந்த குழந்தைகளையும் நியாயம் தீர்த்திடக்கூடாது, எந்த பெரியவர்களையும் நியாயம் தீர்த்திடக்கூடாது. எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் குறைகள், எங்கள் வேதனைகள், எங்கள் காரியங்கள், ஆண்டவரே நியாய தீர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தெறிந்த ஆண்டவரே, எங்க ஜெப வாழ்க்கை எழும்பட்டும் ஆண்டவரே, வேத வாசிப்பு எழும்பட்டும் ஆண்டவரே, பரிசுத்த ஜீவியம் எழும்பட்டும் ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை எழுப்புங்க ஆண்டவரே. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. எவ்வளவு போராட முடியுமோ போராடிருங்க, எவ்வளவு அழ முடியுமோ அழுதருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சுகம் உண்டாகணும், பலவீனங்கள் மாறணும், ஒவ்வொருவர் குணமாகணும், வியாதிகள் மறையணும். யார் யார் பலவீனப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கு சுகமாகணும். பாவங்கள் நிறைவடைய கூடாது, பரிசுத்தம் நிறைவாகணும், ஜெபம் நிறைவாகணும், கிருபை நிறைவாகணும், வசனம் நிறைவாகணும், பரிபூரண நிறைவாகணும். அந்நிய பாஷையில பேசுங்க, கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுங்க. விடாதீங்க 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 விடாதீங்க. அப்பா 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 எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. அப்படியே சொல்லுங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த கர்த்தாவே, உங்க சமூகம் எங்களோடு இருப்பதாக, உமது கிருபை எங்களோடு இருப்பதாக. எங்களை நீர் பாதுகாத்தருளும், வழி நடத்தும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா.